உலக அறிவாளிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி கட்சி தேர்வு பண்ணுச்சு. நாங்களாம் அறிவாளிகள்னு தன்னை மெய்த்துக்கிறப்ப தயாநிதி மாறன், நாங்கள் தெரியாமல் கொண்டு வந்துட்டோம், நீங்கள் தெரியாமல் தான் கொண்டு வந்தீங்க, ஏன்னா நீட் தேர்வு எப்படி நடத்துவது என்று தெரியாது. ஆர் ராஜா முன்னுக்கு பின் பொய்யான கருத்துக்களை சொல்வதே அவரோட வேலை. அதை அப்படித்தான் சொல்லுவார். ஆண்டிமுத்து அவர் 2Gயை பற்றி மட்டும்தான் அவருக்கு தெரியும். 2Gயில் எப்படி கொள்ளையடிப்பது அதை பற்றியான விஷயங்களை பற்றி மட்டும்தான் தெரியும். ஒரு தனி மனிதனை நம்பி இந்த கட்சியை வளர்ப்பதற்காக என்ன தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஒரு தேவை கிடையாது. பாஜக நேரடியாக காவல்ன்ற முடியல, அதனால அண்ணாமலை வைத்து பார்க்கிறது. ஒரு தனி மனிதனை நம்ப வேண்டிய தேவை இல்லைங்க. இந்த ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் நிறைந்த ஆட்சி, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கும் ஆட்சி. இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை ஏமாற்றிய ஆட்சி, மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணிய ஆட்சி. எனக்கு தெரிஞ்ச அவர் ரசிகர் மன்றம் ஆரம்பித்த காலத்துல இருந்து 4 பேருக்கு போய் மோதிரம் போடுவார் அவர் பிறந்த நாள். இன்னைக்கு இப்போ இன்னொருத்தர் பிறந்த நாளில் போய் போட போறாரு அந்த மோதிரத்தை. அதுதான் ஒரு விஷயம். அதை தாண்டி இவர் திட்டம் போட்டு அந்த கவர்மெண்ட்டை அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாது. வாட்டிக்காலில் மணி அடித்தா லைலா காலேஜில் எதிரொலிக்கும். லைலா காலேஜ் அந்த மிஷினரிகளால் விஜய்கிட்ட போய் வசூல் பண்ணுறதுக்கு என்னுடைய கோட்டைக்குள் வந்தால் அவரை ஜட்டியை கலட்டி அடிப்பேங்கிறாங்க ஒரு பெண் அமைச்சர். அப்படி ஒரு அற்புதமான அமைச்சர். T24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் ஊடக பிரிவை சேர்ந்த TPS செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மழைக்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்தொடர்ல திமுகவும் சரி காங்கிரஸும் சரி ஓங்கி ஒழிக்கின்ற ஒரு குரலா இருப்பது நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு இதனால பாதிப்பு இருக்கு அப்படின்ற குரலும் வச்சிட்டு இருக்காங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? இந்த நீட் தேர்வை பொறுத்தவரை காங்கிரஸா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், அதை எதிர்ப்பதற்கான தார்மீக அடிப்படை நியாயங்களே கிடையாது. ஏன் அப்படின்னா 2010 நீட் தேர்வை உருவாக்குனதே அவர்கள்தான். அதில் அந்த மசோதாவில் கையொப்பமிட்டது நம்மளுடைய திமுக அரசை சார்ந்த அன்னைக்கு எம்பி, அவர் தான் எம்ஓஷா இருந்தார், வைகை செல்வன். அப்படிங்கிறப்ப இதை எப்படி எதிர்க்கிறார்கள்? அப்போ மாணவர்களுக்கு திட்டம் போட்டு எதிரான ஒரு விஷயத்தை நீட் தேர்வை கொண்டு வர 2010 முனைத்தார்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இன்று நீட் தேர்வு மூலம் மாணவர்கள் பெருவாரியாக பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் இன்றும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீட் வேண்டாம் அப்படின்னு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது விஷயம். தமிழ்நாட்டிற்கு இதற்கு முன்பு தேர்வுகளே இல்லையா? 1990 இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி சில தேர்வுகள் முறைப்படிதான் மருத்துவ படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டன. 1984 இருந்து 2006 வரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா TNPC EE தமிழ்நாடு ப்ரொஃபஷனல்ஸ் என்ட்ரன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வு முறையை பயன்படுத்தி தான் மருத்துவக் கல்லூரிக்கு சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து 2007க்கு பின்பு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு தமிழ்நாடு அட்மிஷன் இன் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் பிரகாரம் 2007 மாற்றுறாங்க, ஆக்ட் 3 பயன்படுத்தி. அப்படிங்கிறப்ப அந்த காலகட்டத்தில் தேர்வு முறை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை டைரெக்டாக 12th பாஸ் ஆனதுமே இயற்பியல், வேதியியல், உயிரியலை வைத்து அவர்கள் மதிப்பீடு 200 கட் ஆஃப் வச்சு அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆல் இந்தியா கோட்டா, அதில் ரிசர்வேஷன் இதெல்லாம் போடப்பட்டது. இந்த காலகட்டங்களிலும் இவர்கள் ஒரு ஒரு முறை வைக்கிறார்கள், கட் ஆஃப் வச்சு பண்ணுறாங்க. அப்போ 12th இப்போ சொல்கிறாங்க நீட் தேர்வுங்கிறது ஒரு முறை. அதனால மாணவர்கள் ஒரு தேர்வை வைத்து, அவர்களோட குற்றச்சாட்டுனா ஒரு தேர்வை வைத்து ஒரு மாணவரோட லைஃப்பை நம்ம இது பண்ண முடியும். அப்பயும் ஒரு தேர்வு 12th எழுதி அதில் 3 பாடங்களை எடுத்து நீங்கள் கட்டாக தேர்வு செய்து நீங்கள் தேர்வு செய்துட்டு இருந்தீர்கள். அதே போல தான் அது கோட்டாவில் வந்துச்சு உங்களுக்கு. அதன் பிரகாரம் தான் மெரிட் லிஸ்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ நீட்டுங்கிற ஒரு மிக குறைந்த மாணவர்களோட எலிஜிபிலிட்டிஸை இது பண்ணி தரம் உயர்த்துறாங்க. இதுல என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடுல இருக்கிற ஒரு மாணவர் பிற மாநிலங்களில் போய் இன்னைக்கு பெங்களூர்லேயோ, மும்பையிலேயோ, கல்கட்டாலேயோ எங்கே உள்ள மெடிக்கல் காலேஜ்லையும் சேருவதற்கு இந்த நீட் டைரக்டாக நம்ம என்ற ஒரு தேர்வு முறையில என்டர் பண்ணலாம். அதே போல்
இதற்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் வந்து இங்கு என்ட்ரன்ஸ் எழுதணும்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் நம்ம போய் மாணவர்கள் தேர்வாக முடியாது. அப்ப தனித்தனி பல்வேறு எழுத்து தேர்வுகளை தடுப்பதற்கு தான் இந்த நீட் வந்து உதவி இருக்கிறது. அதே போல அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராமங்களில் இருந்து மாணவர்கள் தங்களுடைய தரங்களை உயர்த்தி அவர்கள் தன்னை திறன்பட செயல்பட்டு எக்ஸாம் எழுதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 56.45% இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம நீட்டு தேர்வில் வெற்றி பெற்றிருக்கார்கள். அதில் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரே ஊர் பார்த்தீங்கன்னா இடும்பம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி திருப்பூர் மாவட்டத்தில் 10 மாணவர்கள் அந்த அரசு இதுல இருந்து தேர்வாயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவர்கள் எதை வைத்துக் கொண்டு இந்த மாணவர்களை எல்லாம் வந்து டீக்ரேட் பண்றாங்க, நம்மளுடைய மாணவர்களை தரத்தை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் என்று தெரியவில்லை. தயாநிதி மாறன் அவர்கள் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் வந்து பை மிஸ்டேக்கா கொண்டு வந்துருச்சு நீட் தேர்வை, இதனால வந்து மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாகிறாங்க, பாஜக நீக்கணும் அப்படின்றத வைக்கிறாரு. உங்களோட பார்வைங்க சார்? உலக அறிவாளிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி கட்சி தேர்வு பண்ணுச்சு, நாங்களாம் அறிவாளிகள்னு தன்னை மெய்த்துக்கிறப்ப தயாநிதி மாறன் நாங்க தெரியாம கொண்டு வந்துட்டோம், நீங்க தெரியாம தான் கொண்டு வந்தீங்க, ஏன்னா நீட் தேர்வு எப்படி நடத்துவது என்று தெரியாது, நீட் தேர்வின் வரிமுறைகள் தெரியாது, ஏதோ நீட் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்தீங்க, அதை செம்மைப்படுத்தி முறையா மாணவர்களுக்கு எளிய முறையில் கொண்டு சென்றது இன்னைக்கு பாஜக அரசு. மாணவர்கள் கிராமப்புறத்தில் இருந்தும் தேர்வாவதற்கும் ஏழை எளிய மாணவர்கள் எளிதாக மருத்துவக் கல்லூரிக்குள் சேருவதற்கு இந்த நீட் மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு, உதவிகரமாக இருக்கிறது தான் நம்ம சொல்ல. இது ஒரு ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ பள்ளிக்கான ஒரு வடிகால் நீட். கரப்பான்பூச்சி சார்பாக இந்த ஜந்தர் மந்தர் இடத்துல பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இதனால வந்துட்டு மாணவர்களிடம் மோடி அவர்கள் வந்துட்டு மண்டிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்பிக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார்? அதான் நான் இப்பதான் சொன்னேன், புத்திசாலிகள் அப்படித்தான் சிந்திப்பார்கள், ஏன்னா அதி புத்திசாலிகள் அல்லவா அவர்கள். ஏனென்றால் எப்படி மொட்டிட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள், ஒரு மாணவர்களுக்கு ஒரு மாற்றம், அவர்கள் ஆனால் மாணவர்கள் அந்த போராட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு தெரியும் எவ்வளவு ரேப் கேஸில் இருக்கவங்க, கொலை வழக்கில் இருக்கிறவங்க, திருட்டு வழக்கில் இருக்கிறவங்கலாம் அதில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி மாணவர்கள் ஒரு சின்ன அவர்களோட விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கார், ஏதோ ஒன்று அவர்களை திசை திருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். இதுதான். இதை எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அந்நிய சக்திகளால் இந்த இவர் நம்ம சோனம் வாங்சுங், இந்த தீபக் பத்திகோன் இவங்களை போல ஆட்களை வைத்துக்கொண்டு இவர்கள் அந்நிய சக்திகளின் வழிகாட்டுதலின்படி இவர்கள் ஒரு திசை திருப்புகிறார்கள். அதற்கு நம்மளுடைய மாணவர்கள் பலிகேடு ஆகி கூடாது என்பதற்காக இந்த நடவடிக்கை. ஏன்னா உண்மையிலேயே நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்ரோச் தான். இவர்கள் நினைப்பது போல் மண்டியிடுவதெல்லாம் கிடையாதுங்க. அவர்கள் என்ன செய்யணும் அதை முறையாக செய்திருக்கார். அதை விட ஸ்ட்ராங்கான நம்மளுடைய அமைச்சரை இப்போ வந்து பிரகலாத் மோடிஜி அவர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து எந்த காலத்திலையும் மண்டியிடுவது கிடையாதுங்க. மாணவர்களுக்கான ஒரு ஊக்குதலை கொடுத்திருப்பாருன்னு தான் நம்ம. அதே போல நாடாளுமன்றத்துல இந்த வந்தே மாதரமுக்காக மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதுல கனிமொழி அவர்களோட கருத்து என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, மக்களை வந்துட்டு வலுக்கட்டாயமாக தேசியவாதத்துக்குள்ள தள்ள பாக்குறாங்க, அது ஒருபோதும் நடக்காது அப்படின்றத சொல்றாங்க. ஒரு பார்வை சார்? ஏன் அவங்க இந்த தேசத்தில் இல்லையா? அவங்க தேசியவாதியா இல்லையா? அவர்கள் பாகிஸ்தானை சார்ந்தவர்களா? இந்தியாவில் வந்தே மாதரம் என்பது வழிமுறையாக 1952 ஜனவரி மாதத்திலிருந்து பின்பற்றப்பட்டது. தேசத்துக்கு போராடப்படும் போது வந்தே மாதரம் என்ற முழக்கங்கள் இடப்பட்டிருக்கிறது. கொடிகாத்த குமரன் நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவர் வரை கொடி விடும் வரை வந்தே மாதரம் என்ற முழக்கத்தை வைத்திருக்கார். பல இடங்களில் இன்று நம்மளுடைய இந்திய தேசத்திற்கான ஒரு பாடல், அதை பாடுவதை அவர்கள் விரும்பவில்லை என்றால் அவர்களை என்ன சொல்வது என்று தெரியவில்லை. வந்தே மாதத்துல இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தும் விதமாக சில வரிகள் இருக்கு, சவர்க்கரமும் ஒரு காரணம் இதற்கு அப்படின்னு சொல்லி ஆர் ராசா ஒரு கருத்து முன்வச்சு பேசுறாங்க சார். ஆர் ராஜா முன்னுக்கு பின் பொய்யான கருத்துக்களை சொல்வதே அவரோட வேலை. அதை அப்படித்தான் சொல்லுவார். ஆண்டிமுத்து அவர் 2G பத்தி மட்டும்தான் அவருக்கு தெரியும். 2Gல எப்படி கொள்ளையடிப்பது அதை பற்றியான விஷயங்களை பற்றி மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி தேசிய பாடலான நம்மளுடைய வந்தே மாதரத்தை பற்றி அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன் இதற்கு முன்பு இருந்த காலகட்டங்களெல்லாம் அவர்கள் இந்த பாடலை பாடலையா? அவர்கள் மத்தியில் அங்க வைத்திருந்தப்போ இந்த பாடலை பாடவில்லையா?
திடீரென்று அவருக்கு வந்து ஏதோ குழப்புவதற்காகவே, நாட்டை பிளவுபடுத்துவதற்காகவே இதை போல ஆட்கள் திமுகவில் விதைக்கப்படுகிறார்கள். அது தொடர்ந்து விதைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் பாஜக விலகி வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இது வந்துட்டு பாஜகவின் மறுமுகம் தான் உள்ள வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஒரு விமர்சனம் வச்சிருந்தாலே உங்களை பார்வை என்ன சார்? அப்படி ஒரு தேவை பிஜேபிக்கு கிடையாதுங்க. ஒரு தனி மனிதனை நம்பி இந்த கட்சியை வளர்ப்பதற்காக என்ன தேவை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஒரு தேவை கிடையாது. பாஜகவில் நேரடியாக காவல் ஒன்ற முடியல, அதனால அண்ணாமலை வைத்து பார்க்கிறது. ஒரு தனி மனிதனை நம்ப வேண்டிய தேவை இல்லைங்க. எங்க தேசிய தலைவர் அழகா ஒரு பதில் சொல்லியிருக்கார். அவர் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார், அவர் துரோகிகளை நாங்கள் ஒருபோதும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்ப அவர் வீத லீடர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அது இப்போ இல்லை, 2020 இருந்து வச்சிருக்காரு. இதை பல தடவை சொல்லிட்டேன். வேகாத பருப்பை வேக வைக்க வந்தாரு நம்மளுடைய பிஜேபி. இரும்பெரும் தலைவர்களை பயன்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா ஒரு கரும்புள்ளி நீங்கி விட்டதுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு பாஜக தெளிவடைந்து தெளிந்த நீரோடையா எங்களுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் அழகா முன்னெடுத்து போயிட்டு இருக்காங்க. தினந்தோறும் ஒவ்வொரு செயல் வீரராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து கட்சியை பலப்படுத்துவதற்காக பூத் கமிட்டியை பலப்படுத்துவதற்கான வேலைகளை தொடர்ந்து ஒவ்வொரு நொடிப்பொழுதும் செய்துகிட்டு இருக்கார். கட்சியில் இருந்து வலுவான அமைப்புகள் வலுப்பட்டுக்கிட்டு இருக்கன. அதே போன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பார்ட்டி கேடர்ஸ் கூட வந்து எல்லா பேருமே ஒரு மிகுந்த உற்சாகத்தோட செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது தொடர்ந்து செயல்படும். அடுத்து நம்ம 2029க்கான வேலைகளை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ் சினிமால இருந்து இப்ப பல நடிகர்கள் வந்துட்டு அரசியல்கள் வரலாம் அப்படின்ற அவரோட பேச்சுக்களே தெரிகிறது. இது பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வளர்ச்சிக்கு இருக்குமா சார்? சாதகமா இருக்குமா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா விஜயர்கள் வந்தவங்கள பல கட்சிகள் வந்துட்டு சரிவை சந்திச்சு நோக்கிட்டு இருக்கு இல்லையா? மலைக்கும் அடுவுக்கும் நீங்க முடிச்சு போடுறீங்க. நடிகர்கள் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏதோ ஆக்சிடென்ட்லாம் வந்து விஜய் வந்து கூத்தாடி வந்துட்டாரு. அதே போல் இந்த தனுஷ் இப்போ வர்றாருங்கிறாங்க. அதை போல ராமன் இவர்கள்லாம் வந்து ஒரு நடிகர்கள். ஏதோ அவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு. அதை வைத்து அவர்களுக்கும் இன்னைக்கு விஜய் வந்ததுமே அவருக்கு ஒரு ஆசம். விஜய்க்கு வந்ததால் வந்து அவருக்கு தான் தெரியும் எப்படி வந்தோம், ஏதோ ஒரு சூழல். அதே இது பெரிய தேசிய கட்சி. அதோட நீங்க வந்து இதெல்லாம் கம்பேர் பண்றதே அபத்தமான ஒரு விஷயம். புதிய அரசை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? ஆய்வுன்ற ஒரு பக்கம் முதலமைச்சர் போயிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஊழல் லஞ்சமே இல்ல இந்த ஆட்சியில அப்படின்லாம் சொல்லப்படுகிறதுல உங்க கருத்து என்ன சார்? இந்த ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் நிறைந்த ஆட்சி, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கும் ஆட்சி. இதை போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களை ஏமாற்றிய ஆட்சி, மக்களுக்கு பச்சை துரோகம் பண்ணிய ஆட்சி. என்ன காரணம் சார்? வந்து 2 மாதம் அதுக்காட்டி இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? குற்றச்சாட்டுகள் நாள்தோறும் நொடிதோறும் ஆங்காங்கே சட்ட ஒழுங்கு கெட்டு போய் நிறையா பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. லா அண்ட் ஆர்டர்ல ஃபெயிலியர் ஆகுறாங்க. மக்கள்கிட்ட வந்து பொய்யான வாக்குறுதிகள், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். பெண்களை ஏமாற்றி விட்டார்கள். பெண்களுக்கு வந்து 2500 ரூபா மறந்து தரேனாங்க, இதுவரையும் கொடுக்கல. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பட்ஜெட்ல கூட அறிவிப்பு வெளியாகலாம்ல சார், எதிர்பார்க்கலாம் சார்? அதைத்தான் நான் சொல்றேன். முத்தான கையொப்பங்கள், முதல் கையொப்பம் போட்ட முதலமைச்சர் மிகுந்த நாடு சார் நம்மளுடைய தமிழ்நாடு. அப்படிங்கிறப்ப அந்த மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் வந்து உட்காந்துக்கிட்டு நான் இன்னும் 2 மாதம் இருக்கு, இன்னும் டைம் எடுக்கும். பட் நீ என்ன சொல்லி வந்த? மாணவர்களுக்கு உதவித்தொகை தரேன்னா இதுவரையும் அதுக்கான முன்னெடுப்பு கிடையாது. விவசாயிகளை ஏமாற்றிட்டேன். இந்த மாதிரி வந்து நான் லோனெல்லாம் தள்ளுபடி தரேன், லாஸ்ட்ல 5000 2000 சொல்லிட்டு பெரும்பாலான விவசாயிகள் அதுல பாதிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு திட்டமும் படிப்படியாக செயல்படுத்தப்படும். ஏன்னா இதுவரையும் எந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காரு படிப்படியா நிறைவேற்றுவதற்கு? தொடங்கவே இல்லையே. தாய்மாமன் திட்டம் வந்துட்டு வரக்கூடிய நாட்கள்ல அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து 4 பேத்துக்கு போய் மோதிரம் போடுவாரு அவர் பிறந்த நாள். இன்னைக்கு இப்ப இன்னொருத்தர் பிறந்த நாள்ல போய் போட போறாரு அந்த மோதிரத்தை. அதுதான் ஒரு விஷயம். அதை தாண்டி இவர் திட்டம் போட்டு அந்த கவர்மெண்ட்டை அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன நடப்பதுன்றே தெரியாது. அவர் ஏதோ சொல்லிட்டோம், ஸ்கிரிப்ட்ல வாசிட்டோம், அதுக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க, அதான் நம்ம வந்து அப்ப இருந்தே நம்ம 4 பேத்துக்கு மோதிரம் போடுவோமே, அதை இப்பயும் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொல்றாரு.
அரசு வேறு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்துட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஏன் நீங்க பாக்குறது இல்லையா? அங்கங்க தாவைக்காரர்கள் தான் போய் மிரட்டுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் பேசுறாங்க. செங்கல்பட்டுல ஒருத்தர் லஞ்சம் வாங்கி மாட்டினாரு. இதை போல தொடர்ந்து லஞ்சங்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பெருவாரியான இடங்களை மிரட்டி வாங்குறாங்க. லஞ்சம் வாங்குறதை தாண்டி வழிப்பறி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இந்த கட்சிக்காரர்கள். அதனால வந்து மோசமான ஒரு ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல பாருங்க, லாக்அப் டெத்து, தொடர்ந்து லாக்அப் டெத்து. இவர் சினிமா வசனம்லாம் பேசுவாரு. இன்னைக்கு அந்த வசனம்லாம் காணோம். அவர் போய் 10th ஃப்ளோருக்கு மாற போறாரு அங்க இது பார்க்கறதுக்கு, மெரினா பீச்சை வேடிக்கை பார்க்கறது. அதனால வந்து அவருக்கு ஒன்றும் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாதுங்க. அதனால வந்து இந்த ஆட்சி அப்படின்னா ஊழல் நிறைந்த ஆட்சி தான். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்க ஆட்சி தான். மக்களை ஏமாத்தி பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. மக்களும் ஏதோ சினிமா கூத்தாடி அந்த ரீல்ஸ் இதெல்லாம் நம்பி ஓட்டுகளை போட்டாங்க. இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. அதே பெண்களே வந்து தாய்மார்களே வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, தெரியாதனமா அவருக்கு ஓட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லி. அதனால வந்து வருகாலங்கள் அவருக்கு தெரியும். இல்ல அடுத்த 10 ஆண்டுகளும் வந்துட்டு எங்க அண்ணன் விஜய் அவர்கள் தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. மக்களும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை நம்பிதான் சரி இருக்காங்க. வெளியில வந்தாலே கூட்டம் சேர்க்கிறதுல இன்னமும் பார்க்க முடியுது. அது நமக்கு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு சினிமா மோகம், அவர் ஒரு கூத்தாடிங்கிற ஒரு பிம்பம் இது. அதனால அது இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபெயிலியர் அவர். மக்கள் தேவைகளை அறிதல்ல ஃபெயிலியர் ஆயிட்டாரு. மக்கள் திட்டங்களை செயல்படுத்துறதுல ஃபெயிலியர் ஆயிட்டாரு. மக்களை காப்பதில் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதே பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க திட்டங்கள் இதுவரை வந்து கவர்மெண்டை எப்படி ரன் பண்றோங்கிறதுல டோட்டல் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதனால வந்து இது ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட் தான் இதுவரையும். அவர் வந்து இப்போ ஒரே இது 10வது மாடிக்கு போகணும், மெரினா பீச்சில் வேடிக்கை பார்க்கணும். மற்றபடி வந்து அவருக்கு பெரிய கொள்கை, மக்களை காப்பாற்ற வேண்டும் அந்த மாதிரியான எண்ணமோ நோக்கமோ கிடையாதுங்க. இது போக போக இன்னும் மக்களுக்கு புரியும். இப்போ மேக்சிமம் மக்கள் புரிந்துக்கிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கான கவர்மெண்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து இதை செயல்முறைப்படுத்துவதே விஜய் கிடையாதுங்க. வேற யாரு சார்? இந்த வாட்டிக்கானில் மணி அடிச்சா லைலா காலேஜில் எதிரொலிக்கும். லைலா காலேஜ் அந்த மிஷினரிகளால் விஜய்கிட்ட போய் தலைமைச் செயலகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இது தொடர்ந்து சொல்கிறது தான், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் முந்தா நேற்று ஆதவர்ஜனா பேசுகிறப்ப சொல்கிறாரு, இந்த கிறிஸ்துவர் மக்கள்லாம் ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்க, 8 தலித் அமைச்சர்கள் அப்படின்னு அந்த ரஞ்சித்துக்கு இது பதில் சொல்கிறப்ப சொல்கிறாரு. அப்போ மற்ற மக்கள்லாம் ஓட்டு போடலையா? அதே போல் இந்த ராஜமோகன் தொடர்ந்து பாருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் ஒரு மாணவர்கள் மத்தி பேசும்போது இஸ்லாமியர் கிறிஸ்துவரோட அந்த வார்த்தைகளை தொடங்குவதை போல் ஒரு குறியீடுகளோடு இந்துவோட குறியீடை தவிர்க்கிறார். ஏன்? அல்லேலூயா பிரேஸ் லார்ட் சொல்ற நீ ஏன் உன்னால வந்து ஓம் ஹரி ஓம் ஏன் சொல்ல முடியல? ஏன் உனக்கு வாய் வர மாட்டேங்குது? அப்ப நீ இந்துக்களை முழுமையாக புறக்கணிக்க நினைக்கிறாய். திறன் வாய்ந்த அமைச்சர்கள் தான் தன்னோட கீழே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோட விஜயங்கள் செயல்பட்டு வந்தாங்க. ஆமாமா கண்டிப்பா. பெண் அமைச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஜட்டியை கழட்டி அடிப்பாங்க. என் வசூல் பண்றதுக்கு என்னுடைய கோட்டைக்குள் வந்தால் அவரை ஜட்டியை கழட்டி அடிப்பேங்கிறாங்க ஒரு பெண் அமைச்சர். அப்படி ஒரு அற்புதமான அமைச்சர். இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் சோழிங்கநல்லூர்ல. அவர் என்ன பண்றாரு, பத்திரிகையாளர்களை இழுத்து போட்டு அடிப்பேங்கிறாரு. அதை போன்று அடிப்பது, மிரட்டுவது, கொள்ளையடிப்பது இதை போன்ற அமைச்சர்களை வைத்துக்கொண்டு திறன்படனா இதுல திறன்பட செயல்பட்டு இருக்காரு. பாஜக பொறுத்த வரைக்கும் திராவிடம் இருக்கக்கூடாது அப்படின்ற குறிக்கோள் இருக்கீங்க. திமுக கடந்த ஆட்சி எப்படி செயல்பட்டுச்சு, அதற்கு மாறாக வந்துள்ள விஜய் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க சார்? எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. அவர்கள் வந்து கொள்ளைக்காரர்கள், இவர்கள் கொள்ளைக்காரர்கள் எல்லாம் அதை போல எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டையாக தான் செயல்பட்டு இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் திமுக சார்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் சுற்றி இடி இருக்கட்டும், லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இருக்கட்டும், காவல்துறை அதிகாரிகள் தினந்தோறும் செய்திகள் வந்தவனமே இருக்கிறது. இப்ப கூட உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்காரு, தனக்கு வந்துட்டு ஆடிசிபிலிட்டி பயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி பாத்துட்டு இருக்கீங்க சார்? அவரை உப்பத்தினவர்கள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். தவறு செய்திருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும்.
இல்ல செந்தில் பாலாஜி சுற்றி வருதுன்னா செந்தில் பாலாஜி மட்டும்தான் வந்துட்டு ஊழல்ல தொடர்பு படுத்தி இருக்காரா சார் திமுகல? இல்ல திமுகவில் ஊழல் இப்ப கூட வந்து அந்த ஏவா மேல எல்லாம் போட்டாங்க. அப்புறம் பொன்முடி மேல தொடர்ந்து அது அது யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது ஆரோக்கியமான விஷயம்தான். அது நடவடிக்கையா எடுக்கப்படுதா இல்ல கண்துடைப்பா எடுக்கப்படுதா அப்படிங்கறதான் பார்க்க வேண்டும். தாவேகா அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பா இருக்கட்டும் மக்களுக்காக வந்துட்டு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு தான் சார் களத்துல பார்க்க முடியுது. ஏன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்காதீங்க, இந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஆட்சி அப்படின்னு சொல்லி மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்களா? உங்க பார்வை என்ன சார்? அதான் அவர்கள் ரீல்ஸ் போடுவது பொய் சொல்வதும் அவருக்கு புதிர் கிடையாது. பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தவர்கள், அமைச்சரானவர்கள். அதனால அது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிர்மல்குமார் பாருங்க, அவர் வந்து நீட்டு எழுதாதீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீங்க வந்து லா வந்து படிங்க. லா படிக்க வேண்டாம் என்று நம்ம சொல்லல, லாவும் படிங்க, நீட்டும் தெரிஞ்சுக்கல. அப்ப நம்மளுடைய மாணவர்களோடு திறனை மிக குறைத்து மதிப்பிடுகிறாரா என்று தெரியவில்லை. மிக அறிவு வாய்ந்த மாணவர்கள் தான் தமிழ்நாட்டு மாணவர்கள். உலகம் எங்கும் போய் ஜொலிக்கின்ற மாணவர்கள். அவர்களுக்கு தெரியாதா நீட்டை பத்தி? ஏன் அதே நிர்மல்குமாருக்கு தெரியாதா அரசு மாணவர்கள் வந்து 10 பேர் ஒரே பள்ளியில் அரசு பள்ளியில் தேர்வாயிருக்கார்கள் என்று? இதெல்லாம் அவர்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாருங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. நீட் எப்படி வந்து திமுக எதிர்த்து அதே போலதான் நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்ற கருத்தோட தான் சார் இருக்காங்க தாவேகா. அதான் அவங்க 2 பேரும் ஒண்ணுன்னு தானே சொல்லிட்டோம். ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன வேறுபாடு இருக்க போகுது? மாணவர்கள் நலனை பாக்குறாங்க அப்படின்றத ஒரு பார்வையில பார்க்கலாம்ல சார். மாணவர்களின் நலனை பார்ப்பது நம்ம தான். மாணவர்களின் நலனுக்காகத்தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாணவர்களின் நலனுக்காகத்தான் பிரதமர் ஒவ்வொரு கருத்துக்களையும் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் வரையும் வந்து மாணவர்களுக்காக எளிமையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கிறப்போ வந்து மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டது பிஜேபியோட கவர்மெண்ட் தான். அதற்காகத்தான் எல்லா மாணவர்களும் நீட் தேர்வு படிக்கணும், எல்லா மாநிலங்களிலும் போய் படிக்கணும், ஒரே தேர்வு நீட் தேர்வின் மூலம் எல்லா பேரும் வந்து பயனடையணுங்கிறதுனால தான் இந்த நீட் தேர்வை வைத்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் நீட் தேர்வை கொண்டு வந்தது உச்ச நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின் படிதான். அண்ணாமலை அவர்கள் பற்றி பேசும்போது நீங்க சொன்னீங்க ஒரு கரும்புள்ளி போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதனால பாத்தீங்கன்னா இழப்புன்றது பாஜக தானே சார் இருக்கு, தமிழக பாஜக எல்லாருமே அந்த பக்கம் தானே அண்ணாமலை நோக்கி தானே போயிட்டு இருக்காங்க. அதான் அவர்கள் சைடு இருப்பவர்கள் அதை வந்து பொய்யை பரப்புவது அவர்களுக்கு ஒரு புதிதல்ல. அவர் அழகா செய்வார் அந்த வேலையை. இந்த 18 லட்சம் பேர் 20 லட்சம் இதெல்லாம் ஃபுல்லா சுத்த ஹம்பக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப போனவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்க கணக்கு எடுக்கிறோம், பார்த்தா 4 பேர் 5 பேர். என்ன சார் சொல்றீங்க? பலரும் வந்து அவர் அதுதான் போனது. இன்னும் சொல்ல போனா போனவர்கள் இப்ப நான் காட்ட முடியும் என்னால. இப்ப நான் காட்டுறேன். அவர்களுக்கு மெயில் போடுறாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டேன், நான் திரும்பி இருக்கா என்னுடைய தேசப்பணிக்கான கட்சியில் போய் சேர்றேன் நானு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்து எதிர்ப்பேங்கிறாரு, நான் குல்லாலாம் போட மாட்டேன் எதுக்காகவும் அப்படின்னு அவர் போய் குல்லா போடுறாரு. அவர் நாள் முழுதும் பொழுதொழும் மாதிரி தன்னை மாற்றிக்குவார். அதை போல மாறும்போது அவரோட உண்மை முகம் பக்கத்தில் போக போக தெரிய ஆரம்பிக்கிறது. அதனால் தன்னை விலக்கி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் நிறைய பேர் பாஜகவை நோக்கி வந்துகிட்டு தான் இருக்காங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கணக்கெடுக்க பார்க்குறப்ப எங்கள் அந்த இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மிக குறைவான எண்ணிக்கை தான் போயிருக்காங்க. ஒரு சிலரை வச்சுட்டு நம்ம பேச முடியுமா? எல்லா கட்சியிலும் எல்லா கட்சிக்கும் போறாங்க. அதை போல ஒரு சிலர் போயிருக்காங்க. அதை போல போனவர்கள் அவர் காலகட்டத்தில் இருந்த ஒரு சிலர் வந்து போனாங்க. அவர்களும் இப்ப திரும்ப இருக்கா இல்ல இது நம்ம தேசத்துக்கான இடம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம இங்க பணி செய்யறதுக்கான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பாஜகவுக்கு ஒருபோதும் இழப்பு ஏற்பட போகாது. என்னை பொறுத்தளவு இது பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் கொண்டு செல்லும் நொழிசி இதனால் இழப்பு எது கிடையாது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் பாஜக நடவடிக்கை செயல்பாடுகள் எப்படி இருக்கக்கூடும்? கட்சியோட வளர்ச்சிகள் எல்லாருமே கட்சியில மாற்றம் எதிர்பார்க்கலாம். எப்படி சார் இருக்கக்கூடும்? மாற்றங்கள்னு ஒன்றும் கிடையாது. மாநில தலைவர் வந்து தன்னுடைய வேலையை மிக துரிதமா அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். அவருடைய வேலையை செய்வதில் அவர் முனைப்பு காட்டி கொண்டு இருக்கிறார். சத்தமில்லாமல் பல சாதனைகளை உள்ளாட்சி தேர்தலில் செய்வார். அதற்கான முன்னெடுப்பு பணிகள் இப்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரே மேடையில் அவ்வளவு பேரை உட்கார வைத்து அழகு பார்த்தார். அவர் அற்புதமா வேலை செய்யக்கூடியவர்கள். அத்தனை பேரையும்
அரவணைத்து வேலை செய்யக்கூடியவர். அதனால் உள்ளாட்சி தேர்தல் எங்கள் மாநில தலைவரோட உழைப்பு எதிரொலிக்கும். மீண்டும் இணைந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்த அமைக்கு நன்றி. நன்றி சார்.